அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் 11ஆம் வகுப்பு பொருளியல் என்ற பாடத்தில் பொருளியல் நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். அதில் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தது பொருளியல் விதிகளின் இயல்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்தோம். பொருளியல் விதிகளின் இயல்புகள் என்பது என்ன என்று சொன்னால், பொருளியல் விதிகள் என்று சொல்லக்கூடியது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கதாக கணிக்க முடியாது என்று ஆல்பர்ட் மார்ஷல் கூறியிருக்கிறார் என்பதை நாம் சொன்னோம். மற்றவை மாறாமல் இருக்க எனும் அனுமானத்தை பயன்படுத்துவதால் பொருளாதார விதிகள் ஒரு கருதுகோள்களாக இருக்கின்றன என்றெல்லாம் பார்த்தோம். பணத்தை ஒரு அளவுகோலாக பயன்படுத்துவதால் பொருளியலின் விதிகள் சரியானவையாகவும் சுருக்கமானவையாகவும் பிற சமூக அறிவியல்களை விட துல்லியமானவையாகவும் உள்ளன என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த செஷனில் நம்ம பார்க்க இருப்பது என்ன என்றால், பொருளியலின் உட்பிரிவுகள் என்று சொல்லக்கூடியதை பார்க்க போகிறோம். பொருளியலின் உட்பிரிவுகள் என்று சொல்லும் பொழுது அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான உட்பிரிவுகள் இருக்கின்றன. முதல்ல 1 நுகர்வு, 2வது உற்பத்தி, 3வது பரிமாற்றம், 4வது பகிர்வு. நுகர்வு என்றால் என்ன? அதாவது மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் நுகர்வு பொருளாதார நடவடிக்கையின் துவக்க புள்ளியாக விளங்குகிறது அப்படிங்கிறான். நுகர்வுன்னா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நுகர்வுன்னு சொல்கிறோம் தமிழில். இந்த பகுதியில் மனித விருப்பங்களினுடைய இயல்புகளின் அடிப்படையில் நுகர்வோரின் நடத்தை, குறைந்து செல் பயன்பாடு, நுகர்வோர் உபரி போன்ற பல விதிகள் இதில் விளக்கப்பட்டுள்ளது. நுகர்வோரினுடைய நடத்தை, அது என்ன? நுகர்வோரினுடைய நடத்தை என்று சொன்னால் என்ன? இப்போ பண்டத்தினுடைய விலை கூடும் பொழுது நுகர்வோர் அந்த பண்டத்தை எந்த அளவுக்கு வாங்குகிறார்கள், அந்த பண்டத்தின் மீது எந்த அளவுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது, பண்டத்தின் விலை குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பண்டத்தை நுகர்வோர்கள் எந்த அளவுக்கு வாங்குகிறார்கள், அந்த பண்டத்தின் மீது அவர்களுடைய விருப்பம், இவற்றை பற்றி சொல்வது தான் நுகர்வோரின் நடத்தை என்று சொல்லக்கூடியது. குறைந்து செல் பயன்பாடு என்று சொல்லும் பொழுது, அந்த குறைந்து செல் பயன்பாடுங்கிறது அந்த பண்டத்தினுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு குறைந்து கொண்டே போகிறது, பண்டத்தின் விலை அதிகரிக்க நுகர்வோருடைய தேவை என்று சொல்லக்கூடியது குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நுகர்வோருடைய உபரி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தேவைக்கு மேலே அதிகமான அளவில் நாம் என்ன செய்கிறோம், அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று சொல்வதுக்கு பேர் தான். இப்போ இதுதான் இந்த நுகர்வு கான்செப்டில் இருக்கக்கூடிய மொத்த முக்கியமானது. இதற்கு அடுத்து நம்ம பார்க்க இருப்பது உற்பத்தி என்று சொல்லக்கூடியது. அதாவது உற்பத்தினா என்ன? உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் செயல்பாடு தான் உற்பத்தி. அதென்ன உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றுவது? உள்ளீடு என்று சொன்னால் உதாரணமாக ரா மெட்டீரியல். ஒரு ரா மெட்டீரியலை எடுத்து அதை உள்ள மிஷினில் கொடுக்குறோம், அது ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் அதை வெளியீடு, அவுட்புட்டு, இன்புட்டு அவுட்புட்டு. உதாரணமாக ஒரு காட்டன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காட்டனை நாம் மிஷினுக்குள்ளே போடுதோம், அந்த காட்டன் என்ன செய்யுது, நூலாக நூற்று வெளியேறுகிறது. அதன் பிறகு அந்த நூலை நாம் என்ன செய்கிறோம், சாயம் போடுறோம். சாயம் போட்டு டையிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த நூலை துணியாக நூற்றுவதற்கு நூலாக ஒரு மிஷினுக்குள்ளே கொடுக்குறோம், அது துணியாக நெசவு நெஞ்சுவது. அதான் இன்புட்டு ரா மெட்டீரியலாக போடுதோம், அவுட்புட்டு ஃபினிஷ்டு குட்ஸாக வெளியேறுது. இந்த உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் செயல்பாடு என்று சொல்லக்கூடியது தான், இதற்கு பேர் தான் உற்பத்தி. இது உற்பத்தி காரணிகளின் இயல்புகளை உள்ளடக்கியது. அதென்ன உற்பத்தி காரணிகள்? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, மேலும் உள்ளீடு, இது எல்லாம் தான் உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உற்பத்திக்கு என்னெல்லாம் தேவையோ அதுதான் உற்பத்தி காரணின்னு சொல்கிறோம். வெளியீடுகளுக்கு இடையேயான உறவு இந்த ரெண்டும் இந்த பிரிவில் இடம்பெற்று இருக்குது இந்த உற்பத்தியில். இதற்கு அடுத்து நாம் பார்க்க இருப்பது பரிமாற்றம். பரிமாற்றம் என்பது பல்வேறு அங்காடி அமைப்புகளின் மூலம் விலை தீர்மானிக்கப்படுவதோடு தொடர்புடையது. இதன் பிரிவு வர்த்தகம் மற்றும் வணிகத்தை உள்ளடக்கியது. உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் நுகர்வோரின் கைகளுக்கு கிடைக்கின்ற போதுதான் நுகர்வு என்பது சாத்தியமாகிறது. ஒரு உற்பத்தியாளர் தான் செய்த உற்பத்தி பண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி பண்டம் நுகர்வோர் கைக்கு சென்று அடைந்து அந்த நுகர்வோர் அதை பயன்படுத்தும் போது அவர் ஏற்படக்கூடிய மன நிறைவு, இதுதான் நுகர்வு என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வு சாத்தியமாகிறது என்று சொல்லுகிறார். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பது பகிர்வு என்று சொல்லக்கூடியது. அடுத்த தலைப்பு பகிர்வு. உற்பத்தி என்பது உற்பத்தி காரணிகளின் பங்களிப்பு மூலம் கிடைக்கும் விளைவாகும். இவ்வாறாக நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு போன்றவைகளின் முயற்சியால் பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒரு பண்டம் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொன்னால், நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, இந்த 4 ரொம்ப முக்கியம். அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட செல்வங்கள், அதாவது பண்டங்கள், உற்பத்தி காரணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இந்த பிரிவில் உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்படும் ஊதியங்களான வாரம், கூலி, வட்டி மற்றும் லாபம். இந்த வாரம், கூலி, வட்டி என்று சொல்வதெல்லாமே என்ன அப்படின்னா சம்பளம் தான். சம்பளத்தினுடைய மறு பெயர்கள் தான் இதெல்லாம். இந்த லாபம் இவற்றை பற்றி படிக்கப்படுகிறது. பகிர்வு என்னும் பகுதி உற்பத்தி காரணிகளின் விலைகள் நிர்ணயிக்கப்படுவதை விளக்குகிறது.
இதற்கு அடுத்து பொருளியலின் வகைகள். பொருளியல் என்பது விரைவாக வளர்கின்ற ஒரு பாடம். இது எல்லைகள் தாண்டி விரிந்திருக்கிறது. பற்றாக்குறையான வளங்களை திறமையான முறையில் ஒதுக்கீடு செய்து நீட்டித்த நலத்தை பெறுவதற்கு உதவுவதுதான் இந்த பொருளியல். இந்த பாடத்தின் அடிப்படை உந்துதலே இந்த பற்றாக்குறையான ஒரு வளங்களை சரியான முறையில் ஒதுக்கீடு செய்வது என்பதுதான். பின்வருவன சில முக்கிய பாடப்பிரிவுகளாகும். இதில் வளங்களை சிறந்த முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் பற்றாக்குறை என்று சொல்லக்கூடியது லயோனல் ராபின்ஸ் என்று சொல்லக்கூடியவர் பற்றாக்குறை இலக்கணம் என்று சொல்லியிருக்கிறார். பொருளாதாரத்திற்கு ஒவ்வொரு அறிஞர்களும் இலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். ஆல்பர்ட் மார்சல் செல்வ இலக்கணம் என்று சொன்னார். அதே மாதிரி பற்றாக்குறை பற்றியது தான் பொருளியல் என்று சொல்லக்கூடியது லயோனல் ராபின்சன் என்று சொல்லக்கூடியவர் பற்றாக்குறை பற்றிய இலக்கணம் என்று சொன்னார். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார்கள். இந்த பாடத்தில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த வளங்களை சரியான முறையில் திறமையாக எப்படி கையாள்வது என்பதை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த பொருளியலினுடைய வகைகள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நுண்ணியல் பொருளியல் என்று சொல்லக்கூடியது. நுண்ணியல் பொருளியல் என்றால் என்ன? தனிப்பட்ட மனிதர்கள், இல்லங்கள் மற்றும் நிறுவனங்கள் அல்லது தொழில்களின் பொருளாதார நடவடிக்கைகளை நுண்ணியல் பொருளியலில் படிக்கிறோம். பல்வேறுபட்ட சந்தை சூழலில் தொழில் நிறுவனங்கள், வாங்குபவர்கள், விற்பவர்கள் இணைந்து எவ்வாறு இந்த விலையை தீர்மானிக்கும் செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை இந்த நுண்ணியல் பொருளியலில் நம்ம படிக்கிறோம். இந்த நுண்ணியல் பொருளியலில் கீழ்கண்டவற்றை ரெண்டு வகையான சில விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. என்னென்னது? மதிப்பீட்டு கோட்பாடுகள். அதனால் மதிப்பீட்டு கோட்பாடுகள் பண்டம் மற்றும் காரணிகளின் விலை தீர்மானம். ரெண்டாவது பொருளாதார நல கோட்பாடு. இந்த ரெண்டு விஷயத்தையுமே என்ன செய்து இந்த நுண்ணியல் பொருளியலில் சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நுண்ணியல் பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியல் என்று சொல்லக்கூடியது. இந்த நுண்ணியல் பொருளியலுக்கும் பேரியல் பொருளியலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நுண்ணியல் பொருளியல் மற்றும் பேரியல் பொருளியலுக்கான வேறுபாடுகள். நுண்ணின பொருளியல் மற்றும் பேரின பொருளியல், அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடியது. இப்ப நுண்ணியல் பொருளியல் என்று சொன்னா என்னென்னலாம் நுண்ணியல் பொருளியல்ல வரக்கூடியது? தனிப்பட்ட பொருளாதார முகவர்கள் என்று சொல்லக்கூடிய உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள். இவங்க ரெண்டு பேரும் பொருளாதார முகவர்கள் அப்படின்னு சொல்றோம். தனிப்பட்ட பொருளாதார முகவர்களான உற்பத்தியாளர், நுகர்வோர் எடுக்கும் பொருளாதார முடிவுகளை விளக்குவதுதான் நுண்ணியல் பிரிவு. அதாவது ஒரு பொருளாதார முகவர்கள் என்று சொல்லக்கூடிய உற்பத்தியாளர்களும் நுகர்வோர்கள் எடுக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் டிசிஷன், அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா நுண்ணியல் பொருளாதாரம் சொல்லக்கூடியது. அதை பற்றி தான் சொல்லுகிறது. இந்த பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்வதுதான் இந்த நுண்ணியல் பொருளியல் என்று சொல்லக்கூடியது. இந்த பிரிவு தனி ஒரு பண்டம் மற்றும் காரணியின் விலை எவ்வித முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது. இது விலை கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. தனிப்பட்ட நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளரது உத்தம அளவு குறிக்கோளுடன் தொடர்புடையது. அப்ப நுண்ணின பொருளியல் என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட முகவர்கள், உற்பத்தியாளர்கள், நுகர்வோர் இவங்கெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி விளக்கக்கூடியதுதான், ஒரு சிறு பகுதியை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த நுண்ணியல் பொருளியல் என்று சொல்லக்கூடியது. இதற்கு அடுத்தபடியாக பேரின பொருளியல் என்று சொல்லக்கூடியது. பேரின பொருளியல் என்று சொன்னால் இந்த பிரிவு ஒரு முழு பொருளாதாரத்தின் முழு தொகுதியையும் கொண்டது. அதாவது என்னன்னா மொத்த உற்பத்தி, ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு நாட்டில என்னென்னலாம் உற்பத்தி பண்ணுகிறார்கள், எவ்வளவு உற்பத்தி பண்ணுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய மொத்த உற்பத்தி. தேசிய வருவாய், நாட்டோட வருமானம் தான் தேசிய வருவாய் என்று சொல்லக்கூடியது. மொத்த சேமிப்பு மற்றும் முதலீடு இவை எல்லாம் சேர்ந்ததுதான் பேரியல் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது. நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் கொள்வதுதான் பேரியல் பொருளாதாரத்தில் எடுத்துக்கொள்றோம். இது பொருளாதாரத்தின் பொது விலை நிலையோடு தொடர்புடையது. பொருளாதாரத்தினுடைய பொது விலை என்று சொல்லக்கூடிய பொது விலை நிலையோடு தொடர்புடையதாக இது இருக்கிறது. இது வருவாய் கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. மொத்த வருவாய், நாட்டோட வருவாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாட்டோட வருவாய் கோட்பாடு என்றும் இது சொல்லப்படுகிறது. இது வளர்ச்சி முறையின் உத்தம அளவுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. வளர்ச்சி முறையினுடைய உத்தம நாடு இப்ப போன ஆண்டு 5 ஆண்டு உதாரணமாக போன ஆண்டு நாம் உற்பத்தி பண்ணோம், என்னென்னலாம் உற்பத்தி பண்ணோம், எவ்வளவு உற்பத்தி பண்ணோம், எவ்வளவு தூரம் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம், பண்டங்கள் எந்த அளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், இந்த ஆண்டு அதே பண்டங்கள் உற்பத்தி பண்ணுகிறோம், எவ்வளவு உற்பத்தி பண்ணுகிறோம். இதுக்கு அடுத்தது
பேரியல் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது. இந்த பேரியல் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது நுண்ணியல் பொருளியலில் இருந்து சற்று மாறுபட்டது. இது ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளை விளக்குகிறது. ஓவராலா, அதாவது ஒரு நாட்டில கார் உற்பத்தி ஆகிறதுனா கடந்த ஆண்டு எத்தனை கார் உற்பத்தி பண்ணாங்க, இந்த ஆண்டு எவ்வளவு கார் உற்பத்தி பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா, நாட் ஓன்லி ஃபார் த கார் உற்பத்தி மட்டும் இல்ல, என்னென்னலாம் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். நம்ம நாட்டுல துணி உற்பத்தி பண்ணியிருக்கிறோம், கார் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம், அதே சமயத்துல இரும்பு உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான உற்பத்திகள், உணவு உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான உணவு உற்பத்திகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு உற்பத்தி ஆகியிருக்கிறது, அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதை பற்றி சொல்வது. இது ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளையும் விளக்குகிறது. நாட்டோட உற்பத்தி, நான் இப்ப சொன்னது எல்லாம் சார்ந்தது. நாட்டோட உற்பத்தி, பண வீக்கம், வேலையின்மை மற்றும் வரி போன்ற பல ஒட்டுமொத்தங்களை பற்றி படிக்கக்கூடியதுதான் பேரியல் பொருளாதாரம் என்று சொல்லப்படுகிறோம். இதுல ஜேஎம் கீன்ஸின் வேலை வாய்ப்பு, ஜேஎம் கீன்ஸின் வேலை வாய்ப்பு, வட்டி யாரோடையது? ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொன்னா ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பேர், பொருளாதார வல்லுநர். இவருடைய இவர் என்ன சொல்றாருன்னா, வேலை வாய்ப்பு பற்றி படிக்கிறோம், வட்டியை பற்றி படிக்கக்கூடியது, பணம் என்று சொல்லக்கூடிய பணத்தை பற்றி படிக்கக்கூடியது பொதுவான ஒரு கோட்பாடு அப்படின்னு, அதாவது வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் என்று பொது கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்கால பேரியல் பொருளாதாரத்தின் அடிப்படையாக இந்த நூல் விளங்குகிறது. எந்த நூலு? வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு. இதுக்கு பேர், நூலோட பேரு, புத்தகத்தோட பேரு. இந்த நூல்ல பேரியல் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக இதை வச்சுதான் கொண்டுட்டு வராங்க. இதுக்கு ஜான் மேனார்ட் கீன்ஸ் தான் ஒரு உந்துகோலாக இருந்தார் என்று இதுல சொல்லப்படுகிறது. இதுக்கு அடுத்தபடியாக பன்னாட்டு பொருளாதாரம் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியது பன்னாட்டு பொருளாதாரம். பன்னாட்டு பொருளாதாரம் அப்படின்னா, நவீன உலகில் எந்த ஒரு நாடும் தனிப்பட்ட நிலையில் வளர்ச்சி அடைய இயலாது. தனிப்பட்ட நிலையில எந்த ஒரு நாடும் வளர்ச்சி அடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடுகளுக்கிடையே பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வெளிநாட்டு மூலதனம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்றோம்ல, அது முதலீடு மற்றும் பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளோடு தொடர்பு கொண்டுள்ளன. இவற்றை தான் பன்னாட்டு பொருளியல் என்று சொல்லக்கூடியது விளக்குகிறது. மற்ற நாடுகளோடு நம்ம உற்பத்தி பண்றோம், நம்ம பண்டங்கள் உற்பத்தி பண்றோம், நம்ம விற்பனை பண்றோம், மற்ற நாடுகள்ல இருந்து பண்டங்கள் வாங்குகிறோம், நம் பண்டங்களையும் மற்ற நாடுகளுக்கு விற்கிறோம். இதுதான் பன்னாட்டு வாணிபம் என்று சொல்லக்கூடியது. இதற்கு அடுத்து சொல்லக்கூடியது பொது நிதி பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது. இதுக்கு அடுத்து சொல்லக்கூடியது பொது நிதி பொருளாதாரம். பொது நிதி பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது. பொது நிதி என்பது வருமானம் அல்லது வருவாயை அதிகரிக்க பொது அதிகார அமைப்புகள் ஒன்றோடொன்று இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கையை விளக்குவதுதான் பொது நிதி பொருளாதாரம். பொது செலவு, பொது வருவாய், அதாவது அரசினுடைய செலவு, அரசினுடைய வருவாய், அரசினுடைய கடன், இதுதான் பொது செலவு, பொது வருவாய், பொது கடன் என்று சொல்லக்கூடியது. நிதி நிர்வாகம் போன்றவை பொது நிதியினுடைய எல்லைகளாக கருதப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக வளர்ச்சி பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது. இதற்கு அடுத்தபடியாக வளர்ச்சி பொருளாதாரம். இதுக்கு அடுத்தபடியாக வளர்ச்சி பொருளாதாரம் என்பது தலா வருமானம். தலா வருமானம் அப்படின்னு சொல்ற, தலா வருமானம் என்றால் என்ன? உதாரணமாக ஒரு நாட்டில இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை இருக்காங்க, 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அவர்களுடைய சம்பாதிக்கக்கூடிய அளவு எவ்வளவு? அப்ப 100 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு என்று சொன்னால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவை ஒரு தனி மனிதனோட வகுத்து பார்க்கும்போது கொண்டுட்டு வருவது தலா வருமானம். மனித மேம்பாடு குறியீடு, அதாவது HDI, ஹியூமன் லைஃப் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மகிழ்ச்சி குறியீடு ஆகியவற்றின் அடிப்படையில் நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன.
அப்ப வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள் என்று சொல்லக்கூடியத மனிதர்களுடைய மனிதர்களுடைய உற்பத்தியை வைத்துக் கொண்டு இங்கு கணக்கிடப்படுகிறது. வளர்ச்சி பொருளாதாரமானது வளர்ந்த நாடுகளின் இயல்புகள், வளர்ச்சிக்கான தடைகள், வளர்ச்சிக்கு உதவும் பொருளாதார காரணிகள் மற்றும் பொருளாதாரம் சாராத காரணிகள், பல்வேறு வளர்ச்சி மாதிரிகள் மற்றும் வளர்ச்சிக்கான உத்திகள் போன்றவற்றை பற்றி சொல்வதுதான் வளர்ச்சி பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது. இதற்கு அடுத்தபடியாக சுகாதார பொருளாதாரம் என்று சொல்வோம். இதுக்கு அடுத்தபடியாக சுகாதார பொருளாதாரம். அது என்ன, பொருளாதாரத்துக்கும் சுகாதாரத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே இந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி என்பது சாத்தியமாகிறது. சுகாதார பொருளாதாரம் என்பது செயல்முறை பொருளாதாரத்தின் ஒரு பகுதி. இது சுகாதார குறியீடுகள், நோய் தடுப்பு மற்றும் நோய் நீக்கும் நடவடிக்கைகள், அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர்னா அரசு வச்சிருக்கிறாங்க, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்று. அங்க தடுப்பூசிகள் எல்லாம் போடுகிறார்கள், மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கிறாங்க மக்களுக்கு இலவசமாக. எதற்காக? இந்த மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்? நன்றாக உடல் ஆரோக்கியமாகவும் மனது ஆரோக்கியமாகவும் இருந்தால்தான் நிறைய நல்ல படிப்பாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு நிறைய உற்பத்திகள் அதிகமாக இருக்கும். அப்ப அறிவார்ந்த சில செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சுகாதாரம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். மருத்துவ ஆராய்ச்சி, கல்வி, கிராமப்புற சுகாதார பணி, மருந்து விலை கட்டுப்பாடு, பிரசவத்திற்கு பின்னரான தொடர்பான பாதுகாப்பு, மகப்பேறு மற்றும் குழந்தை சுகாதாரம், சுகாதாரத்திற்கான வரவு செலவு திட்டம் ஒதுக்கீடு, இவற்றை பற்றி எல்லாம் கொண்டதுதான் இந்த சுகாதார பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது. இறுதியாக சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்று சொல்லுகிறார்கள். சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கிறது? தொடர்பு இருக்கிறதா? கண்டிப்பாக ஒன்றொன்று தொடர்பு இருக்கிறது. ஏன்னா இந்த சுற்றுச்சூழலில் இருந்து வரக்கூடிய இயற்கை காரணிகள் அப்படி சொல்றேன், அந்த இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களின் மூலமாகத்தான் இந்த சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மூலப்பொருட்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அப்பதான் நம்மளுடைய உற்பத்தி என்பது அதிகமாகும். எப்படின்னா இயற்கை வளங்களின் இருப்பை சுரண்டுதல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஆகியன விரைவான பொருளாதார முன்னேற்றத்தின் விளைவான தீய விளைவுகளாகும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாடு வல்லரசு நாடு ஆகணும்னு சொல்லிட்டு உற்பத்தியில நிறைய உற்பத்தி பண்றோம், நிறைய பண்டங்களை உற்பத்தி பண்றோம், பெரிய பெரிய மிஷினரிஸ்ல உற்பத்தி பண்றோம். அந்த மிஷினரிஸ்ல இருந்து வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இப்படி வரக்கூடிய தீய காற்றுகள் எல்லாம் சுவாசிக்கும் போது மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது கெடுகிறது. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப மனிதன் ஆரோக்கியமா இருந்தால்தான் பண்டை உற்பத்தி பண்ண முடியும். சரி சார், ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துல நீங்க கைத்தொழில் மட்டுமே வைத்துக் கொண்டு மற்ற உலக நாடுகளோடு பொருளாதாரத்திலே போட்டியிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. கண்டிப்பாக அந்த மிஷின் அவசியம் தேவைப்படுகிறது. அப்ப இதை எப்படி செய்யறது? இதற்குத்தான் இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில இருந்து வரக்கூடிய நச்சு காற்றை சுவாசிப்பதற்காக நிறைய மரம் செடி கொடிகளை வளர்க்க வேண்டும், நிறைய குளங்களை வெட்ட வேண்டும், நீர்நிலைகளை சேகரிக்க வேண்டும். இதன் விளைவாக ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நாம் தவிர்க்கலாம். எனவே பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள உறவை ஆராயும் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை படிப்பதும் அவசியம். அப்ப ஒரு பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால் சுற்றுச்சூழல் கண்டிப்பாக அவசியம். மனிதர்களின் ஆரோக்கியம் என்பது கண்டிப்பாக அவசியம். அப்ப இந்த பொருளியல் சூழலியல், எக்காலஜி என்று சொல்லக்கூடிய பொருளியல், சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்புடைய பிரச்சனைகளை பற்றி படிப்பதுதான் இந்த சுற்றுப்புற சூழல் பொருளாதாரம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியா நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அடிப்படை பிரச்சனைகள். இதற்கு அடுத்தபடியாக 1.9 அடிப்படை பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. இதுல அடிப்படை பிரச்சனைகள்ல என்ன உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது என்பதை பற்றி எல்லாம் பார்க்கணும். இது என்னுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகள் என்ற தலைப்பை அடுத்த வகுப்பில் நாம் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.